அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட நேம் காமராஜ். நான் வந்து மோர் தென் 30 இயர்ஸாக அந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேங்க. ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையங்க. அவள் வந்து பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ பிஏ முடிச்சுட்டு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக போயிட்டுருக்கு. எனக்கு நான் ஆல்ரெடி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால வீட்டில் யாராவது ஒரு டாக்டர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ என்ன பண்ணும்போது என் சன் வந்து +1 ஜாயின் பண்ணும்போது சயின்ஸ் குரூப் தான் எடுத்து ஜாயின் பண்ணார். பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும்போது நீட்டு எழுதுனால நல்ல மார்க் தான் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. சரி, அப்போ வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இது மாதிரி பிஎல்டிசிஐ பிலிப்பைன்ஸோட பிஎல்டிசிஐ அட்மிஷன் ஆஃபீஸ் இங்கே அண்ணா நகரில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அப்புறம் கேள்விப்பட்டுட்டு அங்கே போயிட்டு என்கொயரி பண்ணும்போது அவங்களும் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நாங்களும் அதை வச்சு செக் பண்ணணும். நெட்டில் இதிலெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே WHO NMC எல்லாமே அப்ரூவல் ஆகி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அங்கே போய் ஸ்டே பண்ணி படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குன்னு என்கொயரி பண்ணோம். அதில் பார்க்கும்போது அங்கே ஃபுட்டுலாம் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் அங்கேயே இருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே கேர் எடுத்துக்கிறதெல்லாம் அவங்க குரூப்பை வந்து அங்கே காலேஜில் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் எல்லாம் எங்களுக்கு ஓகே ஆனோன்னா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மிஷன் பண்ணோம். இப்போ என் சன்னு வந்து பிஎஸ் கோர்ஸோட 3rd செமஸ்டர் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு ஆனதுனால நான் கூட 2-3 பேர்கிட்ட சொல்லி விட்டாங்க. அவங்களும் அட்மிஷன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் அதுமாரி போயிட்டுருக்காங்க. ஹாய், மை நேம் வந்து அபினவ் பரத். சின்ன வயசுலேருந்து சயின்ஸ் அப்படி ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் அந்த சம்மந்தப்பட்டதாக படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ மெடிசன் சூஸ் பண்ணி இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் பிஎல்டிசிஐ காலேஜ் ஏஷியா பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் ரிசர்ச்சில் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ காலேஜ்குள்ளேயே ஹாஸ்டல் அண்டு ரெசார்ட்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ அந்த காலேஜ் சூஸ் பண்ணி இப்போது வந்து நான் 3rd செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன் அந்த காலேஜில். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு லாங்குவேஜ் பேரியர் எதுவும் அவ்வளோவா இல்லை. மோஸ்ட்டாக இங்கிலீஷில் கிளாஸஸ் போவோம், அது நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் வீக்லி கிளாஸஸ் இப்போ போயிட்டுருக்குது. அண்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஏதாச்சும் ஹெல்ப்னா கேட்டால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இல்லை லேர்னிங்கில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேட்டால் அவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. பேண்டமிக்னால லாக்டவுன் போட்டனால அங்கே காலேஜ் நான் ஸ்ட்ரெயிட்டாக அட்டன் பண்ண முடியல. அண்டு காலேஜ் வந்து உடனே இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வீக்லி டெஸ்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் டெய்லி போயிட்டுருக்கு. ஸோ அதனால என் ஸ்டடீஸ்லேருந்து கேப்பும் விடலை. தேங்க்ஸ் ஃபார் பிஎல்டிசிஐ ஏஷியா பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் ரிசர்ச் ஃபார் ஹெல்பிங். தேங்க்யூ.